ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நலச்சங்கம் உறுப்பினர் அவர்களுக்கும் தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் வணக்கம். பரவாயில்லை, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. பல அரிய கருத்துக்கள் எங்களுக்கு கிடைச்சது. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஏதாவது நம்ம பார்க்கணுன்னு சொல்லும்போது, இப்போ இந்த டைமில் கேட்குற கேள்விகள் நம்ம ஜோதிடர்கள்கிட்ட மெயினாக கல்வியை பற்றி கேட்பாங்க. ஏன்னா இனிமேல் ரிசல்ட் என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்க. அப்போ நீங்கள்லாம் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே புதனை வச்சு தான் பார்ப்பீங்க. அடியன் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன்னா, புதனை வச்சு பார்க்காம புதனையும் வைங்க, நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சனியை முதல்ல பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ஒரு படிப்பு படிச்சுட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொழிலை பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் என்னோடய தாழ்மையான கருத்து என்னென்னா, முதல்ல எல்லாருமே சனி பகவானை பாருங்கள், அவங்க 10ஆம் இடத்தை பாருங்கள், 6ஆம் அதிபதியை பாருங்கள், எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு அந்த புதனுக்கு அது சார்ந்த கல்வியை புதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் அவங்க பண்ணாங்கன்னா, அந்த கல்வியை நம்ம எடுத்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். இப்போ உங்கள் பர்த் சார்ட்டில் சனி பகவான் இந்த இடத்துல இருக்காங்க, கோச்சாரத்தில் குரு இங்கே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். எந்த ஒரு 10ஆம் அதிபதி மேலேயோ 6ஆம் அதிபதி மேலேயோ கோச்சார குரு பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையை முதல்ல தற்காத்து கொள்ளுங்கள். அது கொடுக்குற வேலையை, அது சம்பளம் கம்மியோ ஜாஸ்தியோ, முதல்ல குரு பகவான் கொடுக்கும்போது அந்த வேலையை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும். அப்புறமேட்டு நம்ம ப்ரமோஷன்ஸோ அப்புறம் வேறு வேலை தேடுறதோ நம்ம பார்த்துக்கணும். அது முதல்ல செஞ்சாலே, ஏன்னா கடவுள் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இது கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு கிடைச்ச ஒரு பிறகு முதல்ல அதை சேர்ந்துடணும். சம்பளம் கம்மியோ ஜாஸ்தியோ அது பார்க்காம உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நல்லா இருந்ததுன்னா முதல்ல சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டிங்கன்னா அப்புறமேட்டு உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கும். ஸோ சனி பகவானை முதல்ல பாருங்கள். சனிக்கு 2 பன்னெண்டில் யார் இருக்காங்க, சனிக்கு திரிகோணத்தில் யார் இருக்காங்க, சனி அடுத்து தொடுவது யார் சொல்லிட்டு பார்த்துட்டு முதல்ல அவங்களுக்கு சனி பகவானுக்கு முதல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்புறமேட்டு நீங்கள் புதன் சார்ந்த ஒரு அந்த என்ன தொழில் படித்தா, இந்த தொழிலுக்கு என்ன கல்வி படித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்களால ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபைன் ஆர்ட்ஸ் கல்விக்கு பிஏ தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க சார். 10 வருஷம் கழித்து டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. போன ஒரு மீட்டிங்கில் கூட வேறு ஒரு சங்கத்தில் நான் இதுதான் பேசினேன். கண்டிப்பாக இதை நல்லா படிக்க சொல்லுங்கள். இது படித்தாதான் அடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது பிஇ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மட்டுமே கோர்சஸ் கிடையாது. மற்ற ஒரு ஜென்ரலாக இருக்கிற கோர்சஸும் நல்லா படிக்க சொல்லுங்கள். அதில் புலமை வரணும். அதுக்கு பிஎஸ்சி, எம்எஸ்சி அது மாதிரி போயிட்டு அதை நல்லா படித்தா தான் நம்ம ஸ்கூல் லெவலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஸ்கூல் லெவலில் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அவங்க போய் படித்தாலும் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சனிக்கு என்ன கிரகம் துணையாக இருக்கோ, சனிக்கு இப்போ குருவோட தொடர்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஆசிரியராக தான் போகிறதுக்கு 100% அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். சனிக்கு குருவோ கேதுவோ ஒரு ஞானக்காரகன் தொடர்பு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டீச்சிங் ஒரு ப்ரொஃபஷன் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தே மேபி ஒரு லெக்சரரோ ப்ரொஃபஸரோ எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலமாவோட இருக்கலாமே தவிர இதுவும் இருக்கும். இதை பொறுத்து நீங்கள் அந்த புதனுக்குரிய படிப்பை எடுத்து கொடுக்கபடி என்னோட தாழ்மையான கருத்து இதுதான். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் +2 ரிசல்ட்டும் வந்துடும், 10th ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீட் படிக்க முடியுமா, இது படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த படிப்பு சார்ந்த சமயத்தில் அவங்க இந்த போட்டித் தேர்வெல்லாம் பண்ணும்போது அந்த போட்டித் தேர்வு அந்த புதன் 3ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் படித்தாங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணி முடிஞ்சு நிறைய மார்க்ஸ் வாங்க முடியுமா, வாங்க முடியாதா சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் லெவலையும் நம்ம பார்த்தாகணும். இவன் படிச்சிருவான், நீட் படிச்சிடான் 3 வாட்டி தான் நீட் எழுத முடியும்.
ஸோ அவங்க வந்து அவங்க ஒரு கனவுல இருப்பாங்க. எல்லாருமே டாக்டர்னால் மெடிசன் ஃபீல்ட்னால் டாக்டர் மட்டும் கிடையாது, நிறைய ஃபீல்டு இருக்குது அது சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியெல்லாம் சம்மந்தப்பட்டது தான், மெடிசன் சம்மந்தப்பட்டது தான் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் என்ன மாதிரி அவங்க வந்து படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்து எடுத்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து உண்டு. ஏன்னா மருத்துவம்ன்றது வந்து இப்போல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து உடம்பு வந்து சரியில்லை தான். ஃபிசிக்கலி அவங்க வந்து எல்லாருமே என்ன தான் வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி மெடிசனல் ஃபுட் தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு இது தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் வெளியில் சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்டிலைஸ்டு ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். வேறு எதுவுமே இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ஜோதிட பாட புத்தகத்தை எந்த ஒரு பாடம் வந்து சொல்லிக் கொடுக்கணுமோ அதை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும்படி தாழ்மையான கருத்து என்னோடது. இது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜோசியரை நம்பி தான் வராங்க, என்ன வந்து எடுத்து கொடுக்கலாம், என்ன படிப்பான் என் பையன்னு சொல்லிட்டு. சனிக்கு செவ்வாய் ராகு தொடர்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு தான் போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ஃபீல்டில் கூட போகலாம். அந்த பையனோட அறிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5ஆம் வீடு எப்படி இருக்குது, புதன் எப்படி இருக்காங்க, சந்திரன் எப்படி இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த பையனுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து நம்ம அப்பா அம்மா சேர்த்து விட்டுட்டாங்க, நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வெக்ஸ் ஆகிடுவாங்க. குழந்தைங்க வந்து வெக்ஸ் ஆகிடுவாங்க, போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அதுதான் என்னோட ஒரு சிறு கருத்து. பார்த்து எல்லாருமே செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே. இந்த வாய்ப்பு அளித்த திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் மாரப்பன் ஐயா அவர்களுக்கும் தில்லை நடராஜன் அவர்களுக்கும் அடியனின் பணிவான நன்றிகள். சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றுவது மட்டுமல்லாமல் மாணவர்கள் எப்படி படிப்பார்கள், எந்த சப்ஜெக்ட் படிக்கலாங்கிறத பற்றி தெளிவாக பேசின வாணி அம்மா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா, ரொம்ப நன்றி.